ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, ஜனநாயகனுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை ஒருபோதும் மறக்க முடியாது. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது மிகப்பெரிய ஒரு உங்களுடைய பொற்பாதம் தொட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என்றுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாகத்தான் இருக்குது. 1,75,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சியை யாராலையும் அழிக்க முடியாது. இன்னைக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆமா அப்படி அழிச்சா சூழ்ச்சி பண்ணி அழிக்கிறோம் அப்படின்னு கூட முடியாது. ஏன்னா தளபதினு ஒருத்தர் இருக்காரு. தளபதிக்காக தான் இந்த மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நாள் தமிழக முதல்வராக போகிறார் தளபதி விஜய் அவர்கள். அதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களது கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமா இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ரொம்ப நன்றி. காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் எல்லா கட்சிகளுக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த ஜனநாயகத்துடைய தேர்தல், ஜனநாயகத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி. இந்த 2026 தேர்தல் மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்ப்பீங்க. இந்த பாருங்க, எங்கள் முதல்வர், எங்கள் தளபதி நாளைக்கு ஆரியணை ஏறுவார். நம்ம முதல்வர் தமிழகத்தின் உண்மையான முதல்வர் எம்ஜிஆர் காமராஜர் அவர்களுக்கு அடுத்து நம்ம தளபதி தான் வருவாரு. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சந்தோஷமா கொண்டாடுற நாள் இன்னைக்கு தான் தீபாவளி, இன்னைக்கு தான் பொங்கல், எல்லா ஃபெஸ்டிவலுமே இன்னைக்கு தான் மக்களுக்கு பார்ப்பீங்க. மீண்டும் தலைமுறை எங்க விஜய் தான் தலைமுறை வருவார். ஜனநாயக கவர்னர் கிடையாது, மக்களுக்கான கவர்னர் கிடையாது அவரு. கவர்னர் சார், கைண்ட்லி ரெக்வெஸ்ட், நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உண்மை உங்களுக்கு ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. யார் அதிக பெரும்பான்மை வச்சிருக்காங்கன்னு கிராஃப் எடுங்க. 118 தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. ஒரு தனி கட்சி, எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம தனிப்பட்ட முறையில இந்த ஜனநாயகத்துல வெற்றி பெற்ற ஒரே ஒரு 108 வாக்குகள் வெற்றி பெற்று 1,75,00,000 வாக்குகள் வெற்றி பெற்று இந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்திருக்க ஒருத்தரா இவ்வளவு அலக்கலுக்கு பண்ணக்கூடாது. இது நல்லது கிடையாது. இது யார் மேல இருந்து பண்றான்னு உலக மக்களுக்கு தெரியும். நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய தேர்வு இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம், தளபதி எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் சொல்லுவார் இல்லையா? அது இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. மக்கள் வெற்றி வேட்பாளர் தளபதி முதல்வர் ஆவார். நாளைய முதல்வர் தளபதிக்கு மட்டும்தான். 35% வாக்கு வச்சுட்டு இருக்கும்போது தலைவர் அவர்களை நீங்க பர்சன்டேஜ் காட்டாதீங்க, 118 சீட்டை காட்டுங்க, உங்களுக்கு நான் பதிவு பண்றேன் அப்படின்னாரு. இப்போ தளபதி அவர்கள்கிட்ட 118 சீட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கவர்னருக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான வேலையை விட்டுட்டு இப்போ எதுக்கு அவர் கேரளா வரைக்கும் போறாருன்னு தெரியல. நாளைக்கு போறது இன்னைக்கு அவர் நின்று இங்க தளபதி இதுக்கு முடிச்சிருக்கலாமே. இந்த நேரத்தில் கரெக்டாக போறாருன்னா இந்த பாசிச அரசியல் பர்ஃபெக்டா பண்றாங்கன்றது தான் தெரியுது வெளிப்படையா. தலைவர்